வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம சிற்றிலக்கியங்களில் அறிவியல் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாமா? முன்னுரை. அறிவியல் சிற்றிலக்கியங்களிலும் தனது ஆளுமையை செலுத்தி வருகின்றது. சிற்றிலக்கியங்களில் அறிவியல் குறித்த செய்திகளை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். சிற்றிலக்கியங்கள் விளக்கம். சிற்றிலக்கியம் பாடல் எண்ணிக்கை அளவிலும் அடிகளின் எண்ணிக்கை அளவிலும் சுருங்கியதாக இருக்கும். பள்ளு, தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி போன்றவை சிற்றிலக்கியங்கள் ஆகும். அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் இயற்பியல் அறிவு. சிவஞான முனிவர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் ஊசர் பருவத்தில் அமுதாம்பிகை ஊசலாடும் நிகழ்வினை குறிப்பிடுகிறார். மகர குளைகளும் ஊசலாட பங்கைய மடமாதர் நோக்கி இருவேம்பாட்ட என்ற பாடல் வரிகளில் அமுதாம்பிகை ஆடும் ஊசலின் கயிறு நீளமாக இருந்ததால் மெதுவாக ஆடுகிறது என்கிறார். எனினும் அமுதாம்பிகை காதில் அணிந்திருக்கும் குண்டலம் குறைவான நீளத்தில் தொங்குவதால் விரைவாக ஆடுகிறது என்று கூறியுள்ளார். இந்த கருத்தையே கலிலியோ ஊசலின் நீளம் என்ற தனது ஆய்வில் ஊசலின் நீளம் குறைவாக இருந்தால் விரைவாக ஆடும், ஊசலின் நீளம் அதிகமாக இருந்தால் மெதுவாக ஆடும் என்றும் கூறியுள்ளார். முக்கூடர் பள்ளுவில் வானிலை அறிவியல். முக்கூடர் பள்ளு இலக்கியத்தில் வானிலை அறிவியல் செய்திகளை காண முடிகிறது. தென்மேற்கு திசையிலே மலையாள மின்னல் மின்னிக் கொண்டுள்ளது. தென்கிழக்கு திசையிலே ஈழத்து மின்னல் மின்னிக் கொண்டுள்ளது. நேற்றும் இன்றும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. கிணற்றிலே தவளைகள் சப்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றன. நண்டுகள் தன் வளைகளுள் மழைநீர் புகுந்துவிடாதபடி தனது வளையினை சேற்றினால் அடைக்கின்றன. மழைநீரை தேடி கோடிக்கணக்கான வானம்பாடிகள் அங்கும் இங்கும் பறக்கின்றன. இவ்வாறாக மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதை முக்கூடர் பள்ளு மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்று அடிக்குதே, கேணி நீர்ப்படு சொறி தவளை கூப்பிடுகுதே, சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்று அடைக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம்பாடி ஆடுதே என்ற பாடல் சிற்றிலக்கிய கால மக்களின் வானிலை குறித்த அறிவை விளக்கி நிற்கின்றது. திருக்குற்றால குறவஞ்சியில் இயற்கை மருத்துவம். குற்றால மலையின் இயற்கையை பேசும் திரிகூடராசப்ப கவிராயர் இம்மலைக்கு வரும் சித்தர்கள் உடலை பேணும் இயற்கை மருத்துவத்தை அறிந்திருந்ததையும் குறிப்பிடுகிறார். ஆண் குரங்குகள் பழங்களை பறித்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து கொஞ்சுகின்றன. அவற்றுள் சில பழங்களை பெண் குரங்குகள் கீழே சிந்துகின்றன. அந்த பழங்களை சிந்தாமல் எங்களுக்கு தரக்கூடாதா என்று வானுலக மாந்தர்கள் கேட்கின்றனர். அவர்களை பார்த்து கானக மக்கள், நீங்கள் விரும்பும் பழங்கள் கனிந்து குலுங்கும் எங்களுடைய குற்றாலமலைக்கு வாருங்கள் என அழைக்கிறார்கள். வானத்தில் செல்லும் சித்தர்கள் குற்றால மலையின் வளங்களைக் கண்டு அங்கு வந்து தங்கள் உடலை பேணி பாதுகாக்கின்றனர். இதனை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கானவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் என்ற திருக்குற்றால குறவஞ்சி பாடல் பதிவு செய்கிறது. முக்கூடர் பள்ளுவில் வானியல் செய்திகள். ஏர் உழுவதற்கு உழவர்கள் சப்தமி திதியும் புதன் கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் எல்லாம் தவறாமல் அமைந்த காலம் ஏற்றதென கருதுகிறார்கள். பஞ்சாங்கத்தை பார்த்து அதுவே மிகவும் நல்ல நேரம் என்று எண்ணினார்கள். வானில் தோன்றும் நட்சத்திரத்தை கணக்கிட்டு அந்த நாளில் ஏர்போட்டி உழுதனர். வானியலை அறிந்து உழவு தொழிலை மேற்கொண்ட பழந்தமிழரின் அறிவியல் சிந்தனையை முக்கூடர் பள்ளு சத்தமி புதஞ்சோதி தைத்துல கரணம் ஏற்கொண்டுள்ள சென்றானே என்று குறிப்பிடுகிறது. மூவர் உலாவில் உடல்சார் அறிவியல். விக்கிரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் ஆகிய 3 சோழ மன்னர்களும் உலா வந்த பொழுது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் ஆகிய மகளிரும் அவர்களைக் கண்டு விருப்பம் கொள்வதாக இவ்வுலா அமைந்துள்ளது. பெண்களின் எழுப்பருவ நிலைகளை சுட்டிக்காட்டுவதால் இப்பருவங்களை உடல்சார் அறிவியல் பதிவாக கருத முடிகிறது. இதனை மூவருலா மட நடை அன்ன பெடைப்பெற கன்னி பிடி நடை பெற்று பெயர்வாள் என்று குறிப்பிடுகிறது. விநாயக ரகவலில் பிரபஞ்ச ரகசியமும் உடல் ரகசியமும். சித்தர் இலக்கியத்தில் ஒன்றாக திகழும் விநாயகர் அகவல் ஔவை சித்தரால் இயற்றப்பட்டது. விநாயகர் அகவலை ஓதும் போது உணர்ச்சியின் செறிவானது அலை அலையாக எழுந்து பெருகுகிறது.
அப்படி இருக்கும்போது சீவகாந்த அலை நமது உடலை சுற்றி நிற்கின்ற வான்காந்த அலையோடு இணைந்து பேரின்ப நிலை ஏற்படுகிறது. 3 கண்ணும் மும்மதச் சுவடும் என்கிறார் ஔவையார். சுவடு என்னும் சொல் வைப்ரேஷன் என்னும் ஒலியதிர்வின் பதிவை குறிப்பிடுகிறது. அக ஒலியை பிரணவ ஒலி என்று அழைப்பர். நீல ஒளியில் நிலைத்து நின்று பயிற்சி செய்யும் யோகிக்கே தொலைதூர ஒளி, தொலைதூர ஒலி ஆகிய இரண்டையும் பார்க்கவும் கேட்கவும் ஆற்றல் ஏற்படுகிறது. இந்த அரிய பெரிய ஆற்றலால் வானில் உள்ள கோள்களையும் விண்மீன்களையும் கண்டு ஒலி ஒளி ஆற்றலின் சுவடு எடுத்து உடம்பென்னும் கருவியால் அதை எழுதி வைத்தனர். முடிவுரை: மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக சிற்றிலக்கியங்களில் அறிவியல் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.